ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல். நண்பர்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தை மினி கிச்சனுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்க பழைய கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட நம்ம மாடி தோட்டத்து காய்கறியை பயன்படுத்தி ஒரு காரசாரமான ஊறுகாய் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் நான் மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றலான்னு மாடிக்கு வந்திருந்தேன். மாடியில் இருக்க தக்காளி செடி, பச்சை மிளகாய் செடி, காந்தாரி மிளகாய் செடி எல்லாமே நல்லா காய்ச்சி இருந்தது. மாடி தோட்டத்தில் மினி கிச்சனும் நல்லா அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாருமே ஃபாஸ்டிங் இருந்து நோன்பு கஞ்சி குடிப்பாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பழைய கஞ்சி குடிக்கலான்ட்டு இந்த பானையில் ஊற்றி நம்ம மாடி தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வெயில் காலத்தில் பழைய கஞ்சியில் தயிர் ஊற்றிட்டு அதுக்கு தொட்டுக்க காரசாரமாக ஏதாச்சும் ஊறுகாய் இருந்தால் அவ்வளோ ருசியாக இருக்கும். அது நம்ம பாடிக்கும் நல்லா குளிர்ச்சியை தரும். காரசாரமாக என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே நான் காய்கறி கூடையை எடுத்துக்கிட்டு மாடி தோட்டத்தில் இருக்க காய்கறி அறுவடை பண்ணலான்ட்டு போனேன். எனக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது நல்லா காய்ச்சிருந்த காந்தாரி மிளகா. ஸோ நான் காந்தாரி மிளகா எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த காந்தாரி மிளகாய் அறுவடை பண்ணும் போது தான் எனக்கு புளி மிளகாய் ஊறுகாய் செய்யலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. புளி மிளகாய் ஊறுகாயில் இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால பழைய கஞ்சிக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க புளி மிளகாய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காந்தாரி மிளகாய் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்து தேவையான கருவேப்பிலையை நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அறுவடை பண்ண காந்தாரி மிளகாவையும் கருவேப்பிலையும் நம்ம மாடி தோட்டத்தை மினி கிச்சனுக்கு எடுத்துட்டு போயிடலாம். காந்தாரி மிளகாவை நல்லா கழுவிட்டு காம்பை கிள்ளி எடுத்துடலாம். கருவேப்பிலைய உருவி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து புளி மிளகாய் ஊறுகாய்க்கு தேவையான ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 5 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நாம இந்த மினி கேஸ் ஸ்டவ்ல தான் குக் பண்ண போகிறோம். இந்த மினி கேஸ் ஸ்டவ்வை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அமேசான் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன். நீங்கள் அடிக்கடி கேம்பிங் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ்வில் சட்டியை வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ரெடி நாம இடிச்சு வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பெருங்காயம் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுத்து நாம காம்பு கிள்ளி வச்சிருக்க காந்தாரி மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். காந்தாரி மிளகாய் இந்த எண்ணெயிலே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கணும். அடுத்து தேவையான உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லெண்ணெய் தான். அடுத்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்க புளியை வடிகட்டி புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ காரத்துக்கு காந்தாரி மிளகாய் இருக்கு, புளிப்புக்கு புளி தண்ணி இருக்கு. இந்த புளி தண்ணியிலேயே காந்தாரி மிளகாய் ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். அப்போ தான் இந்த காந்தாரி மிளகாயில் இருக்க காரம் புளி தண்ணியில் இறங்கும். ஏன்னா நம்ம காந்தாரி மிளகாவை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கோம். இதை கட் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் கட் பண்ணாமையே போட்டிருக்கேன். இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். இதில் புளிப்புக்கு புளி, காரத்துக்கு காந்தாரி மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இனிப்புக்கு கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஆட் பண்ண வெல்லம் இந்த புளி தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும். ஆல்ரெடி இந்த புளி தண்ணியில் காந்தாரி மிளகாய் வெந்துக்கிட்டு இருக்கு. அதில் இருக்க காரமும் இந்த புளி தண்ணியில் நல்லா இறங்கிட்டு இருக்கும். ஸோ இதில் புளிப்பு, காரம், இனிப்பு மூணுமே இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுடலாம். இதை நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணி நல்லா சுண்டணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடிக்கடி மூடியை திறந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் புளி தண்ணி அடியில் அடி பிடிக்காம காந்தாரி மிளகாய் நல்லா வேகும். மோஸ்ட்லி காந்தாரி மிளகாய் இங்கே சென்னையில் கடையில் கிடைக்காது. நிறைய பேருக்கு காந்தாரி மிளகாய்னா என்னன்னே தெரியாது. இங்கே சென்னையில் இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் காந்தாரி மிளகாய் பற்றி போடுறதுனால தான் நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த காந்தாரி மிளகாய் கேரளாவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்லேயே செடியாக வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் கடையிலையும் விற்கும். நமக்கு காந்தாரி மிளகாய் கிடைக்கலனா பச்சை மிளகாவே யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் யூஸ் பண்ணும்போது அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காந்தாரி மிளகாவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணால் இன்னும் காரம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். இப்போது மிளகாய் நல்லா வெந்துருச்சு. புளி தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இதில் ஃபைனலாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால இதில் காரம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் காரம் சாப்பிடாதவங்கன்னா தெரியாமல் கூட இந்த காந்தாரி மிளகாவை கடிச்சிடாதீங்க. அவ்வளோதான், தொண்டை ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிரும். லைட்டாக இந்த ஊறுகாய் மாதிரி இருக்கிறத மட்டும் தொட்டு சாப்பிட்டாலே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, புளி மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம மாடி தோட்டத்து மினி கிச்சனோட கெஸ்ட்டு பழைய சாதத்துக்கு தொட்டுக்க புளி மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பழைய சாதத்தில் தயிர், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ண பழைய சாதத்தோட நம்ம செஞ்ச புளி மிளகாய் ஊறுகாவை கொஞ்சம் எடுத்து லைட்டாக தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னது தான், உங்களுக்கு காரம் செட் ஆகாதுன்னா தெரியாமல் கூட இந்த காந்தாரி மிளகாவை கடிச்சிடாதீங்க. அவ்வளோதான், உங்கள் தொண்டை ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். நீங்களும் முடிஞ்சா வீட்டில் செடி வளர்த்து இது போல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மனோவிஜயா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.